கொரிந்தியருக்கு 2வது நிருபம் 5வது அதிகாரத்துடைய 14வது வசனம். இப்படி இருக்க ஒரு கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறார், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இந்த இடத்துல நம்முடைய வாழ்க்கையில ஏசப்பா ஒவ்வொரு நாளும் நம்மளை புதிய மனிதனாகத்தான் இயேசு பார்க்கிறார். நேற்றுக்கு செஞ்ச தவறை, நேற்றுக்கு நம்ம பண்ண பாவத்தோடு இயேசு கிறிஸ்து நம்மளை இன்னைக்கு பார்ப்பது அல்ல. இன்னைக்கு செய்கிற தவறை, பாவத்தை நாளைக்கு இயேசு அவன் அந்த பாவம் பண்ணிட்டானே, அந்த குறைய பண்ணிட்டானே அப்படி சொல்லிட்டு அந்த கண்ணோட்டத்தோடு இயேசு பார்ப்பது அல்ல. இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் நம்மளை புதிதாகத்தான் பார்க்கிறார். அதே போல நம்முடைய வாழ்க்கையில நம் சகோதர சகோதரிகள் செய்கிற தவறுகளை மறந்து ஒவ்வொரு நாளும் நாம் அவர்களை புதிதாகத்தான் பார்க்க வேண்டும். நேற்றுக்கு அவர் செஞ்ச தப்ப நினைச்சுக்கிட்டு இன்னைக்கு நாம் அவர்களை பார்க்க கூடாது. இன்னைக்கு செய்யற தப்ப நினைச்சுக்கிட்டு நாளைக்கு அவர்களை பார்க்க கூடாது. ஒவ்வொரு நாளும் அவர்கள் புது பிள்ளைகளாக இருக்கிறாங்க இயேசுவின் பார்வையில அப்படின்னு பார்க்க வேண்டும். அதுதான் இயேசு விரும்புகிறார். பழையதை பார்க்காதீங்க. ஒவ்வொரு நாளும் அவங்க ஒவ்வொரு நாள் தவறுகள் செஞ்சாலும் புது பிள்ளைகளாக, சிருஷ்டியாக, இயேசு பிள்ளைகளாக பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.